மாற்றணும். என்னை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? இத்தனை பேர் இருக்கும்போது, இத்தனை கோடி மக்கள் மத்தியில் என்னை தேடி என்னுடைய அறைக்கு வந்ததற்கு காரணம் என்பதை நான் கேட்டபோது ஆண்டவர் எனக்கு தம்முடைய அன்பின் பிரவாகத்தை மாத்திரமல்ல, என்னை கொண்டு செய்ய போகிற காரியத்தையும் காண்பித்தபடியினால்தான் இன்றைக்கும் கடந்த பல வருடங்களாக கதறிக்கொண்டு கத்திக்கொண்டிருக்கிறேன். உங்களையும் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அல்லவா விலை கொடுத்து வாங்கினார். உங்களுடைய பாவத்தின் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அல்லவா உங்களை மீட்டெடுத்து உங்களை ரட்சித்தார். அதற்கு பின்னதாக ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. புரிந்து கொண்டீர்களா? அல்லது உங்களுடைய இதயத்துக்கு, உங்களுடைய செவிக்கு ஏற்ற பிரசங்கத்தை தேடி ஓடி அதற்கு சாய்ந்து போனீர்களோ? இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். 5 காரியங்களை குறித்து பேசுவேன் என்று, ஆனால் நேரமாகிவிட்டபடினா இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள். திருப்புங்களினோடு கூட சேர்ந்து 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து எலிசா அவனுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அந்த மனுஷனாகிய நாகமான் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாகமான் குஷ்டரோகியாய் வந்தான். எலிசா அவனை வீட்டு வாசலுக்கு வந்த போது கூட வெளியே வந்து பார்க்கவில்லை. பெரிய சேனாதிபதி, பெரிய கேப்டன், சீரியா நாட்டிலிருந்து வந்திருக்கிறான். A foreign dignitary. But Elisha failed. Elisha never wanted to go and receive this great man. நல்ல கவனிங்க. ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி ஊர்ல இருக்கிறான்னு தெரியுதுன்னா அவன் போய் எனக்கு மாலெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வீட்டு வாசல் போய் 7 நேரம் மூழ்கையா. என்ன சொல்றான் தெரியுமா நாகமா? நான் நினைச்சேன் அவன் வந்து என் குஷ்டரோகத்தை தடவி கொடுத்து என் ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுக்கிறான்னு சொல்லுவான்னு நினைச்சேன். இவன் என்னோட என் முகத்தை கூட பார்க்கல, வீடியோ கூட வராம ஒரு டீ கூட கொடுக்காம என்னை அனுப்பிட்டான். அது காணா குறைக்கு இங்க யோர்தான்ல போய் குளிக்க சொல்றான். அது சாக்கடை நதி, இதை விட நல்ல நதி இருக்கிற கோபத்தோடு கூட போய்விட்டான். ஆனால் ஒரு வேலைக்காரன் ஒருவன் பரிந்து பேசும்போது அவன் கீழ்ப்படிந்து முழுகின போது அவனுடைய மாமிசம் சிறு பிள்ளையின் மாமிசம் போல ஆயிற்று. அற்புதத்தை உணர்ந்தான். ஓடோடி வருகிறான். எலிசாவினிடத்தில் வந்து, ஐயா, what a miracle it is, what God has done for me, என் தேவன், உன் தேவன் எனக்கு செய்ததென்ன என்று சொல்லி அவனுக்கு காணிக்கைகளை கொடுத்த போது அவன் சொன்னான், நான் காணிக்கை வாங்க முடியாது. ஆனா கூட இருந்த கேயாசி இருக்கிறானே, அவன் இவ்வளவு நாளும் கூட தான் இருந்தான். ஆனா அவனுக்கு ஐயோ போறானே, ஃபாரின் காசு கொண்டு வந்திருக்கான், டாலரா கொண்டு வந்திருக்கான். இதை விட்டுட்டு இந்த ஆளு பைத்திய மாதிரி ஊழியஞ்சிடான், இவன் ஒரு பைத்தியக்காக அப்படின்னு சொல்லி அவன் போன போது பின்னால ஓடி போய் எங்க எஜமான் சொன்னாரு, ஒரு அர்ஜென்ட் நீட் இருக்குது, கொஞ்சம் கொடுத்து விடுங்க என்று சொல்லி இவன் பின்னால ஓடி வீட்டுக்குள்ள கொண்டு வச்சிட்டு வந்து நிக்கிறான். எப்படியாவது கொஞ்சம் சேர்த்துறணும், அற்புதத்தை செய்தோ அல்லது அற்புதம் செய்ததாக சொல்லியோ. ஹலோ, உங்க ஊர்ல அப்படி நிறைய ஆட்கள் சுத்தி வராங்க. அற்புதம் நடக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா அற்புதம் செய்ததாக சொல்லி நடந்ததே அற்புதம் செய், அன்னைக்கு நடந்ததே, அப்படி நடந்ததே, இப்படி நடந்ததுன்னு சொல்லி கொஞ்சமா போய் வாங்கிட்டு வந்து வீட்டுல பத்திரமா கணக்கு வைத்துக் கொண்டு ஊழியத்துக்கு வாங்க. சொன்னது என்னது? 2 பேர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக, மற்றவர்களுக்காக. ஆனா எங்க கொண்டு வச்சுக்கிட்டான்? ஹலோ, ஊழியத்துக்கு தான் வாங்குவான், தான் தலைவனை கடியில வச்சிருக்க அவங்களுக்கு தெரியுமோ? இது பொல்லாத காலம் ஐயா, பொல்லாத காலம். They will talk about the ministry only. They will tell that this is for the ministry. இது
ஊழியத்துக்குத்தான் என்று சொல்லுவார்கள். ஆனா வாங்கின பிறகு எங்க உபயோகப்படுத்துறாங்கன்னு தெரியுங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூர்மையா பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடம் உயர்ந்தது, அவர்கள் வாழ்கிற இடம் பெரியது, அவங்க போகிற கார் பயங்கரமானது, அவர்கள் உடுத்துகிற உடை பல லட்சங்களை கொண்டது, அவர்கள் போடுகிற அழகு ஆபரணங்கள் அவர்கள் வித்தியாசமானவைகள். ஆனா சொன்னா நீங்கள் கொடுக்கிற ஊழியத்திலே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ள உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. He believed that. He believed that. He believed that. உண்மைதானே? நான் பொய் சொல்லல. நான் பொய் சொன்ன என்னை கல்லறிந்து கொள்ளுறதுக்கு உங்களுக்கு உரிமை தர்றேன். I can prove. I can prove. கேட்டா சொல்லுவாங்க கர்த்தர் எங்களை இப்படி ஆசீர்வதிச்சிருக்கும் போது அதை செஞ்ச பக்கமா இருக்கு, ரொம்ப பொறாமையா இருக்கு. எனக்கு என்ன பொறாமை? என் வீட்டுல மீன் சாப்பிட்டானா கோழி சாப்பிட்டானு எனக்கு என்ன பொறாமை? என் வயிறாவ காய்ச்சலையா இருக்கு. அருமையாக எமில் ஜெபசிங் அண்ணன் ஒரு பாடலை எழுதினான். எண்ணற்ற தேவைகள் என்னை சூழ நிற்கையில் எந்த நிலை பாருமே, கூட்டத்தில் வந்திருக்க உங்கள் மேலே ஒரு பின்மாரியை ஊற்றி உங்களை செழிக்க பண்ணுவதற்கான காரணத்தை உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் வழிகளை சிந்தித்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களை ஆசீர்வதித்து இந்த தேசத்திலே கடைசி மனிதன் வரை இயேசுவின் அன்பை அறிவதற்கு உங்களையும் உபயோகப்படுத்த முடியாது. தம்பி உன்னை உபயோகப்படுத்த முடியாது, தங்கையே உன்னை உபயோகப்படுத்த முடியாது. அழிந்து கொண்டிருக்கிற மக்களுடைய ஆத்துமாக்களை மீட்டெடுப்பதற்காக, அவருக்கு அன்பை சொல்லுவதற்காக, உங்கள் மேல் ஆசீர்வாத மழையை ஊற்றுவதற்கு, அந்த பின்மாறி மழையை ஊற்றுவதற்கு தேவ கரம் இறங்கி வந்திருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய பலத்தமாக ஒரு மேகம் இந்த மைதானத்தின் மேல வருகிறதை பார்க்கிறேன். உட்கார்ந்திருக்க உன்னால் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு பலத்த மேகம் உன் மேல வந்து இறங்குகிறதை பார்க்கிறேன். உன் கரங்களை, உன் கால்களை, உன்னுடைய இதயத்தை, உன்னுடைய மனதை, உன்னுடைய சிந்தைகளை நிரப்புகிற அந்த தெய்வீக வல்லமை இந்த நேரத்தில் உன்னை நிரப்பி ஆண்டவருக்காக எப்படியும் வாழ முடியும். இந்த பூமியில விசேஷமாக என்னுடைய தேசத்துல கடைசி மனிதன் வரை இந்தியாவில ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு என்னையும் என் குடும்பத்தையும் என் செல்வத்தையும் என் காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உன்னை மாற்றும் உருமாற்றும் ஒரு காரியத்தை செய்வதற்கு இந்த காலத்தை புரிந்து கொண்டவர்களாக, இது தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற காலம், இது தேவனுக்காக நான் பயன்பட விரும்புகிற காலம் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் எல்லாரும் கண்களை போடலாம். எண்ணற்ற தேவைகள் என்னை சூழ நிற்கையில் எந்த நிலை பாருமே, எண்ணற்ற தேவைகள் என்னை சூழ நிற்கையில் எந்த நிலை பாருமே, இயேசுவே கேட்டாயனாவினை தொட்ட தழலுடன் மேசியாகி வாருமே, இயேசுவே கேட்டாயனாவினை தொட்ட தழலுடன் மேசியாகி வாருமே. பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டுமே, பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டுமே, இயேசுவே கேள்வாரி அன்பினை எல்லோரும் கண்டிட பின்மாறி பெய்யட்டுமே, இயேசுவே